ரஷ்யாவின் உச்சகட்ட தாக்குதல், வர்த்தக போர் வெர்சஸ் ராணுவ போர். ரஷ்யா யுக்ரைனுக்கு இடையேயான போர் கடந்த 3 ஆண்டுகளா தொடர்ந்துட்டு இருக்கு. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு செப்டம்பர் 7ஆம் தேதி யுக்ரைனோட தலைநகர் கீவ் மேல 800 ட்ரோன்களை ஏவி பெரிய அளவிலான தாக்குதலை ரஷ்யா நடத்தி இருக்கிறது உலக நாடுகளை உலுக்கி இருக்கு. குறிப்பா கடந்த 3 வருஷமா கீவ் நகர்ல இருக்க அரசு கட்டிடங்கள் மேல தாக்குதல் நடத்தாம இருந்த ரஷ்யா இப்போ யுக்ரைன் அரசோட தலைமை அலுவலகத்தை தாக்கி இருக்கிறது. அதி தீவிர போருக்கு ரஷ்யா தயாரா இருக்கிறத வெளிப்படுத்துறதாவே பார்க்கப்படுது. அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளோட ஆதரவு பெற்ற யுக்ரைன் மீது திடீர்னு இவ்வளவு பெரிய தாக்குதலை நடத்த ரஷ்யாவுக்கு இந்தியா, சீனா உள்ளிட்ட பிரிக்ஸ் நாடுகளோட ஆதரவு இருக்காங்கிற கேள்வி உலக நாடுகளுக்கு எழுந்திருக்கு. இதுக்கு வலு சேர்க்கிற விதமா அமெரிக்காவோட வரி விதிப்புக்கு எதிராக பிரிக்ஸ் நாட்டு தலைவர்கள் ஆலோசிச்சதும் முக்கியத்துவம் பெற்றிருக்கு. அமெரிக்காவோட வர்த்தக போருக்கு பதிலடியா ரஷ்யாவோட உச்சகட்ட யுக்ரைன் தாக்குதல், அதி தீவிர போருக்கு ரஷ்யா அழைப்பு விட்டிருக்கா? பிரிக்ஸ் நாடுகளோட எதிர்ப்புக்கு அமெரிக்காவின் பதிலடி என்னவாகிருக்கும்? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். கடந்த 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி 24ஆம் தேதி ரஷ்யா யுக்ரைன் இடையே தொடங்கின போர் 3 வருஷம் முடிவடைஞ்ச நிலையிலையும் தொடர்ந்துட்டு இருக்கு. ரஷ்யா யுக்ரைன் இடையே பதற்றமான சூழல் தொடருது. இந்த நிலையில தான் அமெரிக்கா, ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகள் கிட்ட உதவி கேட்ட யுக்ரைனுக்கு ஆயுதம் மற்றும் நிதி உதவியை அந்நாடுகள் கொடுத்துட்டு வருது. இன்னொரு பக்கம் வடகொரியாவும் சீனாவும் ராணுவ தளவாடங்கள் மற்றும் வீரர்களை அனுப்பி ரஷ்யாவுக்கு மறைமுகமா உதவி செய்கிறதா யுக்ரைனும் அமெரிக்காவும் குற்றம் சாட்டுது. இந்த நிலையில இதுவரைக்கும் யுக்ரைனோட தலைநகர் கீவ்ல இருக்கிற அரசு அலுவலகங்கள் மேல தாக்குதல் நடத்தாம இருந்த ரஷ்யா செப்டம்பர் 7ஆம் தேதி 800 ட்ரோன்களை ஏவி 3 ஆண்டுகள் போர்லயே மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதலை யுக்ரைன் மேல நடத்தியிருக்கு. இதோட கீவ்ல இருக்கிற அரசு தலைமை அலுவலகத்து மேலையும் தாக்குதல் நடத்தியிருக்கு. அதே சமயம் பல்வேறு வகையான ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை ரஷ்யா ஏவியிருந்தாலும் 747 ட்ரோன்களையும் 4 ஏவுகணைகளையும் யுக்ரைனோட வான் பாதுகாப்பு படையினர் தாக்கி அழிச்சதா யுக்ரைன் தரப்புல சொல்லப்படுது. சமீபத்துல யுக்ரைனோட மிகப்பெரிய போர்க்கப்பலை ட்ரோன் மூலமா ரஷ்யா தாக்கி அழிச்சது. கடந்த 2 வாரங்கள்ல யுக்ரைனோட தலைநகரங்கள் மேல பெரிய அளவிலான ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி தொடர்ந்து பெரிய அளவிலான போரை ரஷ்யா நடத்திட்டு வருது. இது யுக்ரைனுடனான போர்ல ரஷ்யா தீவிரம் காட்டுறதையும் அதிரடி மற்றும் முழு நேர போருக்கு தயாரா இருக்கிறதையுமே வெளிக்காட்டுறதா பார்க்கப்படுது. அதுக்கு முக்கிய காரணமா அறிவிப்பு நாடுகளின் நிதி உதவியோட அமெரிக்கா கிட்ட இருந்து 7,86,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பாதுகாப்பு தளவாடங்களை யுக்ரைன் கொள்முதல் செஞ்சதும், போர்ல தொடர்ந்து யுக்ரைனுக்கு சாதகமான போக்கையே அமெரிக்கா மேற்கொண்டு வந்ததுமே பார்க்கப்படுது. அமெரிக்காவோட எதிரி நாடா சித்தரிக்கப்படுற ரஷ்யாவை அதோட நட்பு நாடா இருந்த யுக்ரைனை வச்சு வீழ்த்தணும்னு திட்டம் போட்ட அமெரிக்கா அதுல ஒரு படி வெற்றியை கண்ட போது இந்தியா, சீனா உள்ளிட்ட பிரிக்ஸ் நாடுகளுக்கு இறக்குமதி வரியை அதிகரிச்சதால இந்த நாடுகள் பெரும் நெருக்கடியை சந்திக்க துவங்கி இருக்கு. அமெரிக்காவோட வரி விதிப்பால பெரும் அதிருப்தியில இருக்கிற பிரிக்ஸ் நாடுகள் இப்போ சர்வதேச வர்த்தகத்தை சீராக்க ஒன்றிணைஞ்சு இருக்கிறதோட வெளிப்பாடாதான் யுக்ரைன் மீது ரஷ்யா நேரடியான தீவிர தாக்குதல்ல இறங்கி இருக்குங்கிற பார்வை முன்வைக்கப்படுது. அமெரிக்காவோட பெரும் வர்த்தகத்தை மேற்கொண்டுட்டு வர இந்தியா, பிரேசில், சீனா உள்ளிட்ட நாடுகள் ரஷ்யாவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் பட்சத்துல ரஷ்யா யுக்ரைன் இடையேயான போர் ரஷ்யாவுக்கு சாதகமாவே முடியும். அப்படி இல்லைன்னா 3ஆம் உலக போரா அது வெடிக்கிறதுக்கான அபாயம் ஏற்படும்னு சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் சொல்றதையும் கவனிக்க வேண்டியிருக்கு. இதை ட்ரம்போட நிர்வாகம் கவனிக்கிறது மட்டுமில்லாம உலக நாடுகள் மத்தியில வல்லரசு நாடா தொடர்ந்து நீடிக்க பிரிக்ஸ் நாடுகளை அமெரிக்கா பகச்சுக்காது அப்படிங்கிற கருத்தும் முன்வைக்கப்படுது. 3 வருஷ போர்ல சுமார் 20% யுக்ரைன் பகுதிகளை ரஷ்யா ஆக்கிரமிச்சிருக்கு. கூடவே தொடர்ந்து தாக்குதல்களையும் தீவிரப்படுத்திட்டு வருது. இந்த நிலையில தான் அதிபரா இருந்திருந்தா போர் நடக்காம தடுத்திருப்பேன்னு, அதிபரான அடுத்த 24 மணி நேரத்துல போரை நிறுத்துவேன்னு அதிபர் தேர்தல் பிரச்சாரத்துல பேசின ட்ரம்ப் அதிபராகி கிட்டத்தட்ட 7 மாதங்களான நிலையில இன்னும் போர் ஓயல. கூடவே ட்ரம்ப் பல கட்ட பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டாலும்
சுமூகமான முடிவு வராததால ரஷ்யா யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வரது கஷ்டம்னு ட்ரம்ப் பேசினது அவரோட தேர்தல் பிரச்சார வாக்குறுதியை நிறைவேற்றல அப்படிங்கறத தாண்டி ட்ரம்போட அமைதிக்கான நோபல் பரிசு கனவும் நிறைவேற முடியாத சூழல் உருவாகி இருக்கு. கடந்த 2 மாதங்கள்ல யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி, பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான், ஐரோப்பிய யூனியன் கவுன்சில் தலைவர் உர்சுலா வான் உள்ளிட்டோர் போர் நிறுத்தம் குறித்து பிரதமர் மோடியிடம் பேசியிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. ரஷ்ய அதிபர் புதினுடனான நட்பை பயன்படுத்தி இரு நாடுகளுக்கு இடையேயான போரை இந்தியா நிறுத்த வேண்டும் அப்படிங்கிறதே ஐரோப்பிய நாடுகளோட எதிர்பார்ப்புன்னு பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் பேசியிருக்காரு. ட்ரம்பால நிறுத்த முடியாத போரை மோடியால நிறுத்த முடியும்னு ஐரோப்பிய நாடுகள் முயற்சி செய்யறது உலக நாடுகள் மத்தியில அமைதிக்கான தூதரா மோடியை முன்னிறுத்துறதாவே பார்க்கப்படுது.